ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது. 23 ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 26 ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர். இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 12 செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் 15 செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார். மாதத்தின் கடைசி நாள் சுக்கிரன் என்ற கிரகம் 16 செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கன்ஜக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம். மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, மகர ராசிக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த 7.5 சனி உற்றுச்சு, ஆனாலும் எங்களுக்கு பிரமாதமாக விஷயங்கள் நடக்கவில்லையே, அதுக்கு குரு மறைவு தான் ஒரு காரணமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுடைய ஹைலைட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, மகரம்னாவே ராசியில் சந்திரன். அப்போ சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும், 7ஆம் இடத்தில் புதன். இதுக்கு பேர் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திர அதியோகம் அப்படிங்கிற ஒரு சுபயோகமாக வருகிறது. இது இவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு விஸ்தாரமான அபிவிருத்தியான பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் இந்த யோகத்தினுடைய விளக்கம். ராசியை முதலில் புதன் பார்க்கிறது, அப்புறம் ராசியை சுக்கிரன் பார்க்கிறது. கடகமனையிலிருந்து புதன் ராசியை பார்க்கிறார், அப்புறம் சுக்கிரன் ராசியை பார்க்க போகிறார். இப்போ ராசியை புதன் பார்க்கும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம், ஒரு இளமை மாறாத தோற்றம், நல்ல ஒரு நாலேஜை நாம் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. இத்தனை நாள் மகர ராசி நம்ம போட்டு அமுக்குன்னு இந்த சேட்டான்னால் அமுக்கப்பட்டு எதை பண்ணுறோம், எதை செய்கிறோம், எதை சொல்கிறோம், எதை பேசுகிறோன்னே தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்த நமக்கு ராசிக்கு புதன் பார்வை, அதுவும் அவர் நமக்கு பாக்யாதிபதி, பிறகு நமக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கிரனும் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு பிரமாதமான ஒரு அட்ராக்ஷன், ஒரு வேகம், ஒரு விவேகம், ஒரு அழகு உணர்வு, ஒரு அறிவுணர்வு, ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு ஸ்மார்ட்னஸ், இது அனைத்தையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைகிறது. இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய தொழில் விஷயத்தில் நாம் இதனை வெளிப்படுத்தி இதனை பத்திரமாக உபயோகித்து, இது நாள் வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் அடி வாங்கினோமோ, எங்கெல்லாம் கடன் வாங்கினோமோ, அந்த பிரச்சனைகளெல்லாம் மளவென்று முடித்து இனி மேலும் மேலும் நாம் ஒரு நல்ல சேஃப் பிளாட்ஃபார்மில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பாக வருவது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருவும் பார்க்கிறார், பிறகு புதனும் பார்ப்பார், கடைசியில் சுக்கிரனும் பார்ப்பார். இப்போ இந்த ராகுவுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஒளிக்கிரகங்களின் பார்வை ராகுவை மேலும் 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 ஒரு ஒளி தத்துவமாக மாற்றி, இந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பன்மடங்காக வெளிப்படுத்தப்படும்
அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த சாட்டர்ன் அண்டர் ரெட்ராகிரஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்கெல்லாம் நாம் தொலைந்தோமோ, எங்கெல்லாம் அடி வாங்கினோமோ, அங்கெல்லாம் மிகவும் வேகமாக பரபரப்பாக செயல்பட்டு நாம் இழந்த விஷயங்களை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வெற்றி படிக்கட்டு அமைத்து ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து பெற முடியும். 4ஆம் இடம் சுகஸ்தான அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டில், பிறகு அவர் 10ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வரும்போது அது திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் ஜோதிடத்தில் வருகிறது. இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை குரு மங்கள யோகமாக வருகிறது. லாபாதிபதி ஜீவனத்தில், சுகஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது, இதற்கு குருவின் பார்வை கேட்கறதுக்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், தம்பி என்கிட்ட ஸ்டாக் இல்லைப்பா, என்கிட்ட ஐட்டம் இல்லை, ஆர்டர் எடுக்காதீங்க, எல்லா சரக்கும் தீர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்கொயரி வரும். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்டாக் சரக்குகளை வைத்து கொள்ளுங்கள். புத்திசாலித்தனம். 5ஆம் அதிபதி புதன் இவர்களுக்கு ராசி, 5ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியை பார்க்கிறார், புதன் ராசியை பார்க்கிறார். குரு 6ஆம் இடத்தில் மறைகிறது. மறையட்டும், நமக்கு தான் இந்த குருங்கிறவர் கெட்ட கிரகம் விரையாதிபதியாக போயிடுச்சு. அவர் தான் கெட்டவன் கெடுவதில் கிட்டிடும் பலன்கிற அமைப்பில் போகிறதும் நமக்கு நல்லது. இப்படி பார்த்தா சூரியன் அஷ்டமாதிபதி கேதுவுடன் சேர இருக்கிறார். அவரும் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் அவரும் கெட்டு போகட்டும், ஏன்னா நமக்கு அவர் அஷ்டமாதிபதி தானே. அதனால் அவரும் கெடுவதனால் நமக்கு அந்த அஷ்டமாதிபதியுடைய நெகட்டிவ் பலன் நமக்கு குறையும். புதன் ஆட்சி உச்சம் மூல திரியோணம் அப்படிங்கிறது திரும்பவும் கன்னிமனைக்கு புதன் வருவதற்கு 1 வருடம் ஆகும். இந்த புதனுக்கு சனியின் பார்வை அப்படிங்கிறது நம்ம ராசியாதிபதி நமக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தின் அதிபதியை பார்ப்பதும் நமது ராசியாதிபதியை புதன் பார்ப்பதுமாக வருவது அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான லக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்கு இப்பொழுது கிடைப்பதற்கு இருக்கிறது. புதன் ஆட்சி உச்சம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் 10.5 யோகம் அப்படிங்கிற ஒரு சுபயோகமாக வருகிறது. இந்த மாதிரி யோகம் கிடைப்பதற்கு இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக அமர்வதற்கும் 9ஆம் இடத்தில் அமர்வதற்கும் 100% வித்தியாசங்கள் உள்ளன. இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ராசி சுபபலம் ஒளி தத்துவம் பெறுகிறது. 2ஆம் இடத்துக்கு சுபபலம் ஒளி தத்துவம் பெறுகிறது. 3ஆம் இடத்தில் சாட்டர்ன் ரொம்பவும் பரபரப்பாக அமைகிறது. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் திக்பலம், 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இங்கு சுபபலம், 6ஆம் இடத்தில் குரு மறைவது சுபபலம், அஷ்டமாதிபதி கேதுவுடன் சேர்வது சுபபலம், பாக்யாதிபதி ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது சுபபலமாக அமைகிறது. அதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 3 ஐஸ்கிரீம் உங்களுக்கு ஃப்ரீ பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். மகரம் சிகரம் ஏறும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது காண்போம். எல்லா மாதங்கள்லேயும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு. சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் இந்த மூலத்தில் தனுர் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் விழும். அப்போது இதை நீங்கள் குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம்.
வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள், சுப முகூர்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள். இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள், பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதே ஆவணி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம், அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம், அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. அப்போது பித்ருக்களுக்கு பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது. இதில் மகாபரணி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுப தினங்கள் வருகிறது. இந்த நாட்களில் நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 27th ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி, 5th செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் நீசம் பெறப்போகிறது. நீசம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.